இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு ஒரு கட்டு கட்டியாச்சு. இன்னைக்கு ஒரு குக்கே சாப்பிட்டோம்னா உடம்பெல்லாம் ஏதோ முறுக்கெடுத்த மாதிரி இருக்கு. எவனையாச்சும் தூக்கி போட்டு இருக்கணும் போல. நம்ம கிட்ட அடி வாங்குறதுக்கிட்டே அளவெடுத்து செஞ்ச மாதிரி நம்ம மூத்த மையா இருக்கேன். அவனை மாட்டாடா பம்பர் கட்ட மண்டையா. அவன் கிட்ட போய் வம்புட்டு நான் சாப்பிடுவோம். விஜய் என்னப்பா என்ன ரீல்ஸா? ரீல்ஸ் பாத்துக்கிட்டேன். சரி பாருப்பா. சாப்பிட்டீங்களாப்பா? இப்பதாடா மாவனே நாட்டுக்கோழி குழம்பு ஒரு புடி திடீர்னு ஏதோ கர்ம மிஷின்ல மாட்டின மாதிரியே ஒரு பீலிங். விஜய் என்னப்பா உங்ககிட்ட கேட்க வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பொழுதன்னைக்கு நெட்டே நோண்டிட்டு இருக்கியே. ஆமாப்பா நான் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் நான் சொல்றேன். அப்படியா? ஏய் உங்க படிக்கிறதுல ஒரு புள்ள அதான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வரும்ல வீட்டுக்கு கூட வரும்ல. அந்த பொண்ணோட நம்பர் சொல்லுவாப்பா. நம்பர் தானே 9876543210. அப்படியே டக்கு போடுறீங்க. ஐயோ என்னப்பா அந்த பொண்ணோட பர்த்டே எப்படா? 21ஆம் தேதி 2வது மாசம் ரோஹிணி நட்சத்திரம் டிசம்பர் ராசி. அதோட பிளட் குரூப் வந்து O நெகட்டிவ். இப்பவே கண்ணை கட்டுது. அதெல்லாம் நான் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பேன்பா. எப்படி உங்ககிட்ட பெட் குரூப் எல்லாம் நான் கேட்டேன். இருந்தாலும் ஞாபகத்துல வச்சுக்கணும்ல, நாளைக்கு யூஸ் ஆகும்ல. அப்படியா? ஒரு முக்கியமான விஷயம். ஒரு தலைவர் தளபதி விஜய் அவருக்கு எத்தனை வயசுடா? அவருக்கு இப்ப 51 வயசுப்பா. அடுத்த பிறந்த நாள் வந்து 52 வயசுப்பா. ஜமாய்ச்சிரும். அப்படியா? இந்த வயசுல பாத்தீங்களா தளபதி அடுத்த படம் நடிச்சுட்டு இருக்காருப்பா. அப்படியா? எத்தனை படம் அடுத்து? தளபதி 69 பா. தளபதி 69 பாரு. தலைவர்னா சும்மாவா? சரி அதே மாதிரி ஏன் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு என்னடா படம்? அவருக்கு அடுத்து லோகேஷ் கனகராஜ் எடுத்துருக்காருல கூலி. அப்படியா? ஆமா 1000 கோடி வசூல் பண்ணுவா. சாதாரணம் இல்ல, நீங்க வேணா பாருங்க. 1000 கோடியா? சரி அது மட்டும் என்ன இது சினிமால இருக்கிற ஃபுல்லா டைவர்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க. ஆமாப்பா இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியும் அவங்க பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டு விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்கப்பா. நினைச்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ரொம்ப கவலையா இருக்கு. ஆமாப்பா அது மட்டும் இல்லாம நான் கூட இவங்களோட விவாகரத்துக்கு வரும்போது கீழே கமெண்ட்ல போய் ஒண்ணு சேர்ந்திருக்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவேன்பா. ரொம்ப ஃபீலிங்கா இருக்குப்பா. நம்மளால அதெல்லாம் பண்ண முடியும். கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துரும். ஆமா சரி வயனே ஆரம்பிக்கலாங்களா? அதே வைமாவனே ஓரமா. சரி சொல்லுங்கப்பா. சரி உங்க அம்மா இருக்காடா? ஆமாப்பா. அவனோட பிறநாள் எப்படா? திடீர்னு கேட்டீங்களேப்பா தெரியலையப்பா. சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்றாங்க. அப்பா சரியா ஞாபகம் இல்லப்பா. ஏண்டா உனக்கு டெய்லி சாப்பாடு சமைச்சு உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா உன் அம்மா. அவருடைய பிறநாள் உனக்கு தெரியல. ஒரு கேர்ள் ஃபிரெண்டோட பிறநாள 4 நட்சத்திரம் பெட் குரூப் வரையும் தெரிஞ்சு வச்சிருக்க. உன் அப்பன் உனக்காண்டி ராப்பால கஷ்டப்பட்டு உழைச்சு உனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறான்ல. அவனோட போன் நம்பர் சொல்லு பாப்போம். போன் நம்பர் என்னடா முடிக்கிற? 80யாப்பா. ஒரு அப்பனோட போன் நம்பர் உனக்கு தெரியல. உன் கேர்ள் ஃபிரெண்டோட நம்பரை கண்ணுமா ஞாபகம். அதெல்லாம் விடுறா. உங்க அப்பனுக்கு வயசு எத்தனடா? 32பா. 32 என்னைய பார்த்தா 32 வயசு மாதிரி தெரியுதா? 39 முடிஞ்சு 40 நடக்க போகுது. தளபதி விஜயோட வயசை தெரிஞ்சு வச்சிருக்க. உங்க அப்பனோட வயசு உனக்கு தெரியல. சரி அதெல்லாம் விடுறா, ஞாபகம் வச்சுக்க முடியல. இந்த மாசம் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு கரண்ட் பில் வந்துருக்கு? 300 ரூபாய் வந்திருக்காப்பா. 300 ரூபாயா? 1500 வந்திருக்கு. வந்த கரண்ட் பில் எவ்வளவு உனக்கு தெரியல. வராத தலைவர் கூட 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணுமா? அதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க. அதெல்லாம் விடுறா போகட்டும். நேத்து நானும் உங்க ஆத்தாவும் அவ்வளவு பெரிய சண்டை போட்டு நான் அவளை அடிச்சு 2 பேரும் அவ்வளவு பெரிய சண்டை போட்டு ஆடிட்டு இருக்கோம். வந்து ஒரு வார்த்தை ஏன் சண்டை போடுறீன்னு கேட்கல, வந்து சமாதானப்படுத்தல. இங்க ஜெயம் ரவியும் அவர் பொண்டாட்டியும் சண்டை போட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களா? அது ஒரு கஷ்டமா இருக்கு. கீழே கவனிச்சுல போய் ஒண்ணு சேர்ந்துருங்க நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துக்கிட்டு அவனை இருடி 2 சாப்பிட்டு வந்து உன்னை வச்சுக்க. அவனே ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ஒரு விஷயத்த மறந்துட்டேன். மறுபடியும் இந்த எல்லா விஷயத்தையும் விட்டுரு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு தேதி மட்டும் எத்தனை சொல்லி இருந்தா அவனை விட்டுரு. சோழி முடிச்சு. ஐயோ தேதியா? இன்னைக்கு தேதி 6பா. 6 இல்லையா? 6ஆம் தேதி முடிஞ்சு நீ 18ஆம் தேதி நடந்துக்கிட்டு தேதி யாரா? ஒரு தேதி கூட தெரியல. எதை தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அதெல்லாம் தெரியல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன்.
பாவனே 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 விடாம ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன்.